10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் எழும்பூர் சித்ரா திரையரங்கில் இருந்து எல்ஜி ரவுண்டானா வரை பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இது குறித்தான விவரங்கள். வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் பேரணியானது நடைபெற்று வருகிறது. எழும்பூர் சித்ரா திரையரங்கம் பகுதியில் இருந்து எல்ஜி ரவுண்டானா வரை நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினர் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக 10 அம்ச கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்து இருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அதே போல பார்த்தோம் என்றால் தொகுப்பூதியம், மதிப்பூதியம் உள்ளிட்ட அந்த சிறப்பு கால ஊதியம் உள்ளிட்ட அந்த பணியாளர்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், இடஒதுக்கீடு அந்த கொள்கை அடிப்படையில் பதவி உயர்வு, பணி நியமனங்களை நடைமுறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக நடத்த அனுமதியானது கோரியிருந்த ஒரு நிலையில் காவல்துறையினர் அனுமதி அதற்கு மறுத்து இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சித்ரா திரையரங்கம் பகுதியிலிருந்து எல்ஜி ரவுண்டானா வரை மட்டுமே பேரணி மேற்கொள்ள அனுமதியானது காவல்துறையினர் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.